இன்னைக்கு கொஞ்சம் வெட்டியா தானே இருக்கும். வீட்ல இருந்து ரொம்ப சூடாவே இருக்கு. வெளியில போலான்னு சொல்லிட்டு வண்டிய ஸ்டார்ட் பண்ணி கிளம்பியாச்சு. வெளியில போயுமே சூடா தாங்க இருந்தது. அப்ப 6:00 தான். அப்பயுமே ரொம்ப சூடா இருந்தது. போக போக கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது ஈவினிங் டைம்ல ட்ராவல் பண்றது எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா, அப்படியே பாட்டு கேட்டுட்டு ஜாலியா ட்ராவல் பண்றது. அப்படி நம்ம இன்னைக்கு எங்க போறோம்ன்னு பார்க்குறீங்களா? போன டைமே போய் சுத்தி பார்த்தோம். சுத்தி பார்த்துட்டு பெருசா அந்த அளவுக்கு இல்ல. பட் இந்த டைம் எப்படி இருக்குன்னு தெரியல. போய் தான் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நாங்க இன்னைக்கு டெக்ஸ் வேலி தாங்க வந்திருக்கோம். போன டைம் தாஜ்மஹால் பார்த்தோம். இப்போ என்ன இருக்குன்னு நீங்களே வந்து பாருங்க. இந்த இடம் நம்ம ஈரோட்லேருந்து 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ளே இருக்குங்க. என்ட்ரன்ஸ்லேயே கிங்காங் வரவேற்போடு நம்மளை வரவேற்கிறாங்க. இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவதார் தாங்க இந்த டைம். உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியல. உள்ளே வாங்க போய் பார்க்கலாம். என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளம்ங்க. ஏன்னா எனக்கு த்ரோட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதனால் என்னால் தெளிவாக பேச முடியாது. அதனால தான் கொஞ்சம் விட்டு விட்டு கேட்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் 100ல் டிக்கெட் வாங்கினோங்க. 100ல் கேஷ்பேக் இருக்குன்னாங்க. டெக்ஸ் வேலிக்குள்ளே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே இல்லைங்க, டெக்ஸ் வேலிக்குள்ளே. என்ட்ரன்ஸ் உள்ளே வரும்போதே கொரேன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு. ஏசி போட்டு சூப்பராக இருந்துச்சு. அப்பா அடிக்கிற வெயிலுக்கு இங்கே வந்து செம்ம கூலிங்காக இருந்ததுங்க. உள்ளே போய் பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரிய போகுது. அவதார் செட்டிங்ஸ் எப்படி இருக்கோ அதே சேம் செட்டிங் மாதிரி போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுத்தோம். ஆனால் கலர் கலராக தெரிஞ்சுமே தவிர நம்ம ஃபேஸ் பளிச்சுன்னே தெரியலைங்க. அப்படியே கொஞ்சம் நல்லா சுற்றி பார்த்தோம். இதை சுற்றி பார்க்குறதுக்கே ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சு. சுற்றி பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கும்போது நாங்கள் அவதார் அண்ணாவையும் அவதார் அக்காவையும் பார்த்தோம். அந்த எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். இதை மட்டும் அவதார் அண்ணா அக்கா பார்த்துருந்தாங்க. என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்ற மாதிரி தான் இருந்தது. சரி பார்த்தாச்சு. கொஞ்சம் அப்படியே நின்று ஃபோட்டோ ஜாலியாக எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே என்ட்ரன்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். மறுபடியும் என்ட்ரன்ஸான்னு கேட்காதீங்க. இது அவதார் செட்டிங். அதுக்கு வெளியில் போனால் தான் மற்றது எல்லாமே இருக்குது. கேம்ஸு கடைங்க எல்லாமே இருந்துச்சு. இங்கே அனிமல் செட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்படியே தலையாட்டுற மாதிரி வாழ்ந்து பண்ணுற மாதிரி ஏன்னா ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி எல்லாமே அழகழகாக இருந்துச்சு. நாங்களும் நிறையா பார்த்துட்டு அதுக்கு நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போனோம். சரி ஏதாவது வாங்கலாமேன்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே வந்தோங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டான அதான் நமக்கே தெரியுங்களே பேனா பென்சிலில் துப்பாக்கி மாதிரியும் சர்ச் அந்த இது மாதிரியும் கத்தி மாதிரியும் நிறையா டிசைன்ஸில் இருந்தது. இந்த மாதிரி பார்த்தா பேபிஸ்க்கெல்லாம் நிறையா பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து உண்டியல் வாங்கினேங்க. சரி இன்னிலேருந்து நம்ம காசை சேமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன வயசில் உண்டியலில் காசு போடுவோங்க. வெளியில் ஐஸ்ன்னு விற்றா உடனே விளக்கமத்து குச்சி போடு வீட்டு வந்து அதை உடச்சி அதிலேருந்து ₹1 காயினத்தை கீழே தள்ளி எடுத்துகிட்டு போய் ஐஸ் வாங்கி சாப்பிட்ட பழக்கம் எனக்கு இருக்குது. அப்படியே பொம்மை கடையை பார்த்தோன்னே உள்ளே வந்தாச்சுங்க. சரி ஏதாவது தூக்கலான்னு சொன்னோம். இந்த பொம்மை அழகாக இருந்ததுன்னு தூக்கிட்டு வந்துட்டோம். உள்ளேயும் ஒரு சில நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு. விளையாடுறதுக்கு குட்டீஸ்க்கும் கேம்ஸ் இருந்தது, நமக்கும் கேம்ஸ் இருந்தது. சரி நாம தான் துப்பாக்கி சுடுறீங்களாச்சே சரி சுடுவோன்னு சொல்லிட்டு நாங்களும் அண்ணா இது விளையாடுறோன்னு சொல்லிட்டு விளையாண்டோம். அப்படியே சேமாக போச்சுங்க. என்னால் ஒன்று கூட சுட முடியல. நம்ம ஒரு கேம்ஸில் என்னால் சுட முடிஞ்சது, இங்கே ஒன்று கூட சுட முடியலேன்னு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு அடுத்த கேமுக்கு போயாச்சு. நெக்ஸ்ட்டு கிளாஸ் பந்து அடிக்கலான்னு சொல்லிட்டு அடித்தோம். 3 பந்துங்க அடிக்க முடியாதுன்னு தெரியும். இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். இருந்தாலும் முடியல. சரி மற்றதெல்லாம் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம் வாங்க. பேய் வீடு தாங்க போனோம். பேய் வீடுனாவே இருட்டு தான் போல இருக்குது. இருட்டாக மட்டும்தாங்க இருந்துச்சு. கண்ணு தெரியாமல் விழுந்திருப்போம். ஆனால் எஃபெக்ட் மட்டும் பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. பேயை பார்த்து நாங்கள் ஓடிருப்போமோ இல்லைங்களோ, ஆனால் இருட்டில் தடுமாறி வேணால் விழுந்திருப்பாங்க. ஃபுல்லாகவே இருட்டு. பேயை காட்டுறேன்னு இது ஒன்று மட்டும்தான் வச்சுருந்தாங்க. சரி முடிஞ்சதுங்க அது ஒன்று மட்டும்தான். அதுக்கப்புறம் வெளியில் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு கேம் பார்க்கலான்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஸ்னோவும் இருந்தது. அது உள்ள அலோடு இல்லை. நான் ஆஃப் அன் ஹவர்னு வரீங்க எல்லாருக்கும் அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நாங்கள் வந்துட்டோம். தண்ணி பாட்டில் பார்த்தோம் கிடைக்கல. அதனால் சரி ஏதாவது கூலிங்காக குடிக்கலான்னு சொல்லிட்டு ஜூஸ் குடித்தோம். நான் ப்ளூ மொஜிட்டோங்க. வாட்டர் பாட்டில் அதனால் நல்லா கூலிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கேம் விளையாடலான்னு பார்த்து டீ கப் போனோம். டீ கப் 70 ரூபி.
நாங்கள் மட்டும்தாங்க விளையாண்டுட்டு இருந்தோம். பார்க்க சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் இருந்திருந்தாங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கேட்க நல்லாயிருக்கும். அந்த கேமும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நிறைய கேம்ஸ் இருந்துச்சுங்க. ஆனால் ஆளே இல்லை, கம்மியாக தான் இருந்தாங்க. இது இன்னும் அந்தளவுக்கு வெளியில் தெரியலையா இல்லையா என்னன்னு தெரியல. ஆனால் நாங்கள் வந்தப்போ ஃபுல்லாகவே கூட்டம் இல்லை. நெக்ஸ்ட்டு ரேட் அண்ட் தூரி தாங்க. அது எனக்கு சரியாக வரல, கரெக்டாக தப்பான்னு தெரியல. ஆனால் அது விளையாடணும். நான் சின்ன வயசுலேருந்தே இந்த கேம்ஸை எப்பயுமே விளையாண்டுக்கிட்டு தாங்க இருக்கேன். சின்ன வயசுலேருந்து விளையாண்டாலும் போர் அடிக்காத கேம் தாங்க. நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இறங்கும்போது ஐயையோன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஜாலியாக இருந்தது. அப்படியே மேலே போய் ஃபுல் டெக்ஸ் வேல்யூமே பார்த்தாச்சுங்க. எல்லாம் ஃபுல்லாக விளையாண்டு முடிச்சுட்டு கடைசியாக சரி நமக்கு அந்த கேஷ்பேக் கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்த அமௌண்ட்லாம் இருந்துச்சு. சரி போய் நம்ம எதாவது ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். நாம் வண்டி எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு நம்ம டெக்ஸ் வேல்யூக்கு போய்க்கலாங்க. ஏன்னா அங்கே தான் நம்மளுக்கு அந்த கேஷ்பேக் உள்ளங்களா 45 கடையில் எந்த கடையில் வேணாலும் எடுத்துக்கலான்னாங்க. குளோபல் மார்க்கெட் தாங்க அந்த டெக்ஸ் வேல்யூ. உள்ளே இருக்கிறதுக்கு போனால் அந்த டைமிங்க்கு முடிஞ்சிருச்சுங்க. 8:30 மணிக்கே எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம். ஏன்னா அந்த கேஷ்பேக் தான் ஜூன் 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதனால் அப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். சரி பசிக்குதே ஏதோ சாப்பிட்லான்னு நினச்சோம். கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வந்து இந்த கடையில் சேலம் குகைன்னு போட்டிருந்துச்சு. சரி இங்கே சாப்பிட்டு பார்க்கலான்னு தாங்க வந்தோம். சாப்பாடு எல்லாமே சூப்பருங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு பரோட்டா குழம்பு காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. சட்னி கொடுத்துருந்தாங்க. சிக்கன் ரைஸ், அடுத்து சிக்கன் மஞ்சூரியன், ஒரே ஒரு லெக் பீஸ் வாங்கிட்டோங்க. எனக்கு சிக்கன் ரைஸ் பார்த்தோன்னே எப்படி இருக்கும்னு தெரியலையே அப்படின்னு நினச்சேன். ஆனால் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துங்க. சரி கூலிங்க ஏதாவது குடிக்கலான்னு குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நான் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ண திங்ஸுங்க. உண்டியல் காசு போடுறனோ இல்லையோ, ஆனால் ஆசையாக இருந்ததுன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் வாங்கிட்டு வந்ததுக்காகவே கண்டிப்பாக காசு சேர்த்த ஆரம்பிச்சிடுவேன். அடுத்து கத்தி, சர்ச் தட்டுற மாதிரி அந்த ஒரு பென்னா எல்லாமே சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு எனக்கு இந்த அழகான க்யூட் பொம்மை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நானும் வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஓகேங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.